ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் பேச வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சினிமா ரிதம் 2021 இப்போ வரையும் அவர் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கூட தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் பாட்காஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ உங்களை நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் தெரியாதவங்களுக்காக உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக ஃபிலிம் மேக்கிங் ஜர்னியில் இருக்கேன். ஒரு 4 இயர்ஸாக கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். 2.5 இயர்ஸாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ மூவிஸில் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கேன். அசோசியேட் மீன்ஸ் நான் ஒரு டேரக்டராக அவங்க கூட போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி என்னோட டீம்மேட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன் போர்ட். இப்போ அடுத்த ஃபியூச்சர் ஃபிலிம்காக எழுதிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரண்டாக. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். உங்களை மெயினாக வந்து நிறைய பேருக்கு சினிமா ரிதம் அப்படின்றது பேரில் தான் நிறைய பேர் தெரியும். உங்களோட ஒரிஜினல் நேம் நீங்கள் ரிவீல் பண்ண ஆசைப்படுறீங்களா நம்ம ஆடியன்ஸ்க்கு? அதான், அது என்ன விஷயம்னா, நேம் வந்து படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பேர் போடலாங்கிறதா பிளான். ஏன் நான் சொல்லிடுறேன், ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு டோபமைன் வேணும். சக்ஸஸ் ஆனால் ஒரு டோபமைன் ஹிட் வேணும். ஃபிலிம் மேக்கிங் கெரியரில் எந்த டோபமைன் ஹிட்டுமே இருக்காது. அதான் போரிங் ப்ராசஸ். சினிமா எழுதுறப்பயும் போரிங்காக இருக்கும், ஷூட்லேயும் போரிங்காக இருக்கும். ஸோ அந்த போரிங்கான விஷயத்துக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல, அதுக்கு தான் இப்போ ரிலீஸ் ஆனால் என் பேர் வரும், அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு லிட்டரலி 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாட்காஸ்ட்டில் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஸ்பார்க் கிரியேட்டே இருக்கும். ஒரு சின்ன வயசில் எப்போயோ ஒரு தடவை நம்ம சினிமா தாண்டா பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எந்த ஏஜில் கிரியேட் ஆச்சு, இல்லை எந்த சம்பவத்தினால உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? போய் படம் பார்த்தேன், இந்த டேரக்டரை பார்த்தேன், கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பட் எனக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்ட் என்னோட பிரேக்கப்னால தான் இந்த ஸ்பார்க். ஓகேவா? பிரேக்கப். ஸோ பிரேக்கப் லவ் ஃபெயிலியர் தான். லவ் ஃபெயிலியர் வாரணமாயிரம் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஓகேவா? ஸோ வாரணமாயிரம் மைண்ட் செட்டில் இருக்கும்போது அதேதான். ஆனால் அந்த ஒரு போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அந்த காரணம் தான் ஷார்ட் ஃபிலிம் எங்களுக்கு. ஓகே. ஸோ வீட்டில் வந்து இந்த பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு வேற ஒன்று பண்ணுவோம். அதுல பாட்காஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது, பட் சொல்றேன் என்ன விஷயம்னா, காரணம் வேணும். காரணத்துக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டு போனோம். அப்ப எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்த இன்ட்ரோ என்னன்னா, மச்சான் நீ போய் சொன்னா நம்புவாங்கடா அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, சரி வாடா போலாம் தியேட்டரை கூட்டு போனா. தியேட்டர்ல கூட்டு போயிட்டு படம் பார்த்துட்டோம். படம் பார்த்துட்டு நான் மச்சான் அதில் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏ மச்சான் நீ பார்த்ததெல்லாம் போயிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். அங்கதான் என் ஸ்பார்க்கு. அப்ப நம்ம போய் பேசினா நம்புவாங்க. நீங்க இப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சு பாரு, அப்படிதானே? ஆமா ப்ரோ, கரெக்டா? அப்ப எல்லாமே ஏன்னா, ஆனா என்னால நம்பல. நான் அதை பார்த்து அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், லேர்னிங் பண்ணிருக்கேன், எல்லாமே நான் பண்ணிருக்கேன். ஆனா அது எல்லாமே பொய்ன்னு சொல்றப்ப, யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிருக்காங்கிறப்ப, ஸோ இதுக்கு பின்னாடி ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி பெரிய விஷயத்தில் ஆஃப்டர் தென் இன்டர்நெட் லேர்னிங் தான். நிறைய படிக்க 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 சினிமா லேர்னிங் உள்ள போனா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஃபிலிம் ரிலேட்டட் குள்ள வராங்கனாலே அவங்க கண்டிப்பா ஃபிலிமுக்கு மேக்ஸிமம் படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன டிகிரி பண்ணீங்க? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நானும் அரியருக்கு ரீஅரியர் கேஸ் தான். ஓகே ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க உங்க ப்ராசஸ் வந்து, நீங்க 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்தப்போ உங்களுக்கு எப்போ டவுட் வந்திருக்கா, நம்ம ஏதோ தப்பான ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோமோ, இல்லை நமக்கு கரெக்டா இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ள புதுசாக இறங்கிட்டோமோ? உங்களுக்கே செல்ஃப் டவுட் வந்திருக்கா? அது வந்தது இல்லை, அது இப்போ வரையுமே இல்லை. அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். அது ஏன்னா சொல்லுங்க, எல்லாரோட ஜர்னி டிஃப்ரெண்ட் இல்லை. நான் கொஞ்சம் நிறையா படிக்கக்கூடிய ஆள், நிறையா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆள். ரெண்டாவது என்னோட கேரக்டர், என்னோட பேசிக்கான கேரக்டர் கோரே அக்ரெசிவான கேரக்டர், கோவப்படுற கேரக்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப சினிமான்னு ஒன்றாவது நிறையா படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், போய் வாய்ப்பு கேட்குறப்ப அந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த டே தம்பி நில்றா நான் அப்புறமேட்டு சொல்றேன், அப்புறம் வெயிட் பண்ண 6 மாசம் வெயிட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் என்னோட கோவத்தை ட்ரிகர் பண்ணது. புரியுதுங்களா? ஸோ என்னோட பர்சனல் லைஃப்லாம் அடிச்சிடுவேன், கெட்டவத்துல பேசிடுவேன், ஏதோ கேஸ் வாங்கிக்கலாம், அது கூட மேட்டர் இல்லை. பட் இங்க கெரியர்னு வரப்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வருது. ஸோ என்னால பொறுமையா இருக்க முடியல. அப்ப எப்படி அவனை அடிக்க முடியும்னா, லேர்னிங் மூலியமா அடிக்க முடியும்ன்றதுனால ஒரு 1.5 வருஷமா வெறும் லேர்னிங் மட்டுமே பண்ணேன். இப்ப நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னா, எடுத்தோடனே கேமராவை தூக்கிட்டு போறாங்க. அது கரெக்ட் தான், நல்லா சொல்ல. தூக்கிட்டு போறது ஏன் போறான்னு தெரியணும், அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன மிஸ்டேக் சொல்றாங்க தெரியணும், எல்லாமே தெரியுது. ஆனா யாருமே போயிட்டு இன்டர்நெட்ல படிக்கிறது இல்ல. படிச்சாலும் யூடியூப் தான் படிக்கிறாங்க. அப்படியே யூடியூப் படிச்சாலும் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது இல்லை. சரி, ஆர்டிகல்ஸ் படிச்சாலும் பெரியவங்க சொல்றது கேட்கறது இல்லை. சரி, பெரியவங்க சொல்றது கேட்டாலும் அதை ஷார்ட் ஃபிலிம்ல அப்ளிகல் பண்றது இல்லை. எதுவுமே ஒரு எல்லாமே தோணுதுன்னு பண்றாங்கல்ல, அது நான் பண்ணதே கிடையாது இது வரையும். ஸ்டில் டவுன் வரையும் நான் தோணுதுன்னு பண்ணதே கிடையாது. நான் என்ன தியரியில படிக்கிறேன், என்ன புக்ல படிக்கிறேன், நான் என்ன கன்சியூம் பண்றேன், எழுதுறத ஃபாலோ ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஆள் நான். அதனால எனக்கு இன்ன வரையும் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுனால எனக்கு எந்த பயமும் வந்தது இல்லை, குழப்பமும் வந்தது இல்லை. ஏன்னா எனக்கு வேற வேலை தெரியாது, வேற வழி தெரியாது. அதனால இதுல அப்படியே அமைதியா உட்காந்துருக்கேன். ஓகே ப்ரோ, நம்ம பர்சனலாக கால் பேசினப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்ஸ்பிரேஷன் ஏன் உங்களுக்கு கிடையாது? ஓகே, இன்ஸ்பிரேஷன் கிடையாது இல்லை, அது இன்ன வரையும் எனக்கு புரியலைங்கிறதான் மேட்ரு. இப்போ இன்ஸ்பிரேஷன்னா எப்படி சொல்றது, அவங்கள பற்றி பேசினா அப்படியே உணர்ச்சி பூர்வம் பேசணும், இல்லாட்டி அவங்க பண்ண படத்துல ரெஃபரன்ஸ் சொல்லணும், கரெக்டா? அதுதானே எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி யாரும் ஏன் வரலன்னா, என் படத்துலேயே உட்காந்துருக்கேன், என் கதையிலேயே
உட்காந்துருக்கேன். த்ரூஅவுட் ஒரு 4000 படம் பாக்குறப்ப எல்லாமே எனக்கு ஒரு படங்களா தெரியும், தியரிஸா தெரியும். நான் வந்து தியரிஸா பாக்குறேன். அது வந்து ஒரு என்னோட ரைட்டிங்காக ஹெல்ப் பண்ற டுட்டோரியலா தான் பார்த்திருக்கேன் படங்கள் எல்லாமே. படங்களே நான் வந்து மெட்டீரியலா பாக்குறேன், எமோஷனலா பாக்கல. எமோஷனலா பாக்குற மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காரும் போது ஆடியன்ஸா எமோஷனலா பார்த்து அழுகிற விஷயம்லாம் இப்ப தீராயஸ்குமே வந்திருக்கும் தனுஷ் படம். அது யாருமே அழுதுருக்க மாட்டாங்க கரெக்டா. ஆமா ப்ரோ. ஆனா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். சரியா, சிறை பார்த்து நான் அழுதேன். ஸோ எமோஷனல் இருக்கும். பட் என்ன சொல்றேன்னா அது மேல என் படத்து மேல ஒரு செல்ஃபிஷா இருக்கறனால, ஒரு அது மேல ஒரு ஆட்டிடியூடா இருக்கிறனாலயோ தெரியல, என் படம் நான் எழுதணும், என் ஸ்கிரீன்ல என்னோட வரணுங்கிறது மட்டும் தான் மண்டையில ஓடுது. அடுத்தவங்களை எடுத்துட்டு வர தோணல, எனக்கு அது தோணல, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஆக்சுவலா நமக்கு இருக்க ஒர்க்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கீங்க. நீங்க படிக்கிறீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு இவ்வளவு வருஷமா இருக்கிறோங்கிறதுக்காக இருக்கிறோம். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மள தானே ஃபாலோ பண்ண போறாங்க. நம்ம தீசிஸ் இருக்கணும்ல, நம்ம தெரியலங்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு கைட்லைன்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு படம் பாக்குறப்ப எனக்கு வந்து KS ரவிக்குமார் ரொம்ப பிடிக்கும். அவரு ப்ரொடக்ஷனையும் பார்த்துப்பாரு, அதே நேரத்துல ஆடியன்ஸையும் பார்த்துப்பாரு. ஆடியன்ஸ் இனிமே டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை தலைவன்லாம். அதே மாதிரியே பார்த்தா ஹலிதா ஷாமே மேம் பிடிக்கும். அவங்க பார்த்தோம்னா அவங்க படம் எல்லாமே படமா இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு சம்பியும் பார்த்து நான் ஒரு மாசம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் நானே ஜாலியா இருந்தேன். ஸோ இல்லாட்டி கிம்கி டோக் வெளிநாட்டுக்காரங்க, இல்லாட்டி ஆப்பிரிக்கன் ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்க நிறைய பேர் தெரியாது. நான் சொல்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆமா ப்ரோ, இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு தெரியாது ப்ரோ. அதனாலதான் நான் அதை பத்தி பேசுறது இல்லை. அப்படி பேசினா பயந்துடுறாங்க, கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஓ, அப்புறம் உங்களோட இன்ஸ்டா பயோல செக் பண்ணோம், நீங்க வந்து கொரில்லா ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு போட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க, ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்றவங்க, அவங்களுக்குலாம் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்லாம் என்ன அப்படின்னு தெரியும். இப்போ தெரியாதவங்களுக்கு நீங்க ஆடியன்ஸ்க்கு என்னன்னு சொல்ல விரும்புறீங்களா? ஆடியன்ஸுக்கா சிம்பிளா சொல்றேன். இப்ப படம் பண்றோம், ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், அதுக்கு காசு ஏற்றணும், டெக்னீஷியன்ஸ் ஏற்றணும், லொகேஷன்ஸ் பார்க்கணும், ஷூட் பண்றோம், இது பேரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி சொல்லுவாங்க கரெக்டா. இப்ப இது எதுவுமே இல்லை, என்கிட்ட சரியான லொகேஷன்ஸ் இல்லை, சரியான ஆர்டிஸ்ட் கிடைக்கல, என்கிட்ட இருக்கிறதா வச்சுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஓகேவா, நான் எப்படி கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் வச்சேன்னு நான் சொல்றேன். இதுதான் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் சொல்லிட்டு எனக்குமே தெரியாது, நான் எப்படி வச்சேன்னு நான் சொல்றேன். நான் வந்து இன்டர்நெட்ல படிச்சுட்டு இருக்கும் போது கொரில்லா ஃபிலிமிங் படிக்கிறப்ப லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல கண்டென்ட்டை ஷேர் பண்றது பேர் தான் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங். ஓகே, இருக்கிற க்ரூ வச்சு, இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, இருக்கிற அமௌண்ட் வச்சு பண்றதுதான். ஸோ நான் பண்ற படமும் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த டேக்லைன் வர வைக்கிறப்ப எனக்கு ஒரு அட்டென்ஷனும் கிடைக்குது. ரெண்டாவது நான் அந்த அட்டென்ஷனுக்கு கரெக்டாகவும் பண்றேன். அவ்வளவுதான். நான் இது பெருசா நான் வந்து எல்லாருமே இப்போ கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் தான் பண்றீங்க. பட் அது நீங்க பேரை வைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பைலட் ஃபிலிம் மேக்கறீங்க. பைலட் ஃபிலிம்னா என்ன? ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு ப்ரொடியூசர்ட்ட போய் காட்டுறதா பைலட் ஃபிலிம். அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்பந்தமே இல்ல. பண்றதுக்கான ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பிட்ச், ஆமா, பிட்ச் பண்றதுக்கு சாம்பிள் அது ப்ரொடியூசர்ட்ட தான் பிட்ச் பண்ணணும். அது ஆடியன்ஸ் பிட்ச் பண்ணுங்கிறது நெசசிட்டியே இல்லை. பட் அதை பிட்ச் பண்றாங்க, அவங்கள தப்பு சொல்ல. பட் ஒரு டேர்ம் பேருக்குன்னு இருக்கிற மீனிங் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் கொரில்லா ஃபிலிமிங் யாரும் யூஸ் பண்றது? இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் யாருமே அவ்வளவு யூஸ் பண்றது இல்லை. அதெல்லாமே ஃபியூச்சர்ல எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹெல்த்தி வே ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் எல்லாரும் வந்துரும். அந்த ஒரு காரணத்துக்கு தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இப்போ நீங்க வந்து கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்னா என்னன்னே தெரியாம நான் அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து ஓகே இதுக்கு ஒரு டேர்ம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே அதை நான் இப்போ யூஸ் பண்றேன் அப்படின்றீங்க. இப்போ அந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்ல நீங்க அந்த ப்ராசஸ்ல ஃப்ரீடம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ப்ரெஷர் தான், ஃப்ரீடம் இருக்காது ஜி. ஃப்ரீடம் இருக்கவே இருக்காது, சிம்பிளா ஃப்ரீடமே இருக்காது. ஆனா பட் இருக்கிறத வச்சு பண்றதுன்னு சொல்றப்போ அது ஃப்ரீடம்ல சேராதா? அதுல சேராது. யார் சொன்னா? அதெல்லாம் சேராது. ஏன்னா ஜி எல்லாம் செலவு பண்ணி பண்ணாதான் நல்லா வரும் ஜி, அதான் உண்மை. செலவே பண்ணாம கிரியேட்டிவிட்டியா பண்றேன் ஓகே. பட் எல்சிங்கிறதும் 2 எல்சி யூஸ் பண்ணா 2 எல்சி யூஸ் பண்ணும், அனிகம் யூஸ் பண்ணா அனிகம் யூஸ் பண்ணும், லென்ஸ் யூஸ் பண்ணணும்னா லென்ஸ் யூஸ் பண்ணும். க்ளோஸ் அப் போயிட்டு கேமரா முன்னாடி கொண்டு போனா க்ளோஸ் அப் எல்லாம் கிடையாது, அதுக்குன்னு லென்ஸ் போட்டு தான் ஆகணும், அதுக்கு வாடகை வாங்கி தான் ஆகணும். கரெக்டுங்களா? டெக்னிக்கலா இருக்கிறது செலவு பண்ணணும், செலவு பண்ணாமலாம் பண்ண முடியாது. பட் நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் இதுதான். இதுல சில லாங்குவேஜ் சொல்ல முடியாது. இப்ப வந்து நீங்க ஐபோன்ல நைட் ஷூட் எடுக்கும் போது ஒரு 2 எல்சி வச்சிருந்தா கூட உங்களால நைட்ல எடுக்கும் போது கிரெயின்ஸ் வரும், புரியுதுங்களா? இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய பிரச்சனை வரும். அப்ப நம்மள அதனால கட் அவுட் பண்ணணும், நைட் ஷாட்ஸ்ல நம்ம பார்த்து கட் அவுட் பண்ணணும். சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய விஷயம் பண்ண முடியாம போயிடும். காசு இல்லாதனால ஒரு லொகேஷன்ல காசு கொடுத்தீங்கன்னா 6 hours பர்மிஷன் வாங்குவீங்க. எங்களுக்கு பர்மிஷனே கிடையாது. இதுவரையும் நான் ஷூட் பண்ண ஒரு ஷூட்டிங் லொகேஷன் கூட பர்மிஷன் வாங்கினது கிடையாது. திருட்டுத்தனமா எடுத்ததுதான், கேமரா ஒளி வச்சு எடுத்ததுதான். நான் ஆக்ட்ரஸ் கிட்ட போயிட்டு நீங்க இந்த எமோஷன், இதான் ஃபீல், இதான் மூடு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவேன். அதை தாண்டி அவங்கள்ட்ட எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து பர்மிஷனே வாங்காம பண்றேன். அப்படின்னா ஏன்னா இருக்க போறது ஒரு 6 செகண்ட் 7 செகண்டுக்கு நான் போய் பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா லீகலா பாத்துக்க ஆள் இருக்காங்க. ஸோ அது நம்ம பாத்துக்கலாம். அந்த மாதிரி மூட்ல தான் நான் இருக்கு. இதுக்காது ஜி. ஓகே ஓகே. அதாவது ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது லேர்னிங் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த லென்ஸ்ல போக முடியாது, அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன, க்ளோஸ் அப் வந்து வேற மாதிரி மிட்டா போய்க்கலாம். இப்போ வந்து இல்ல இன்ஷாட் போய்க்கலாம், இல்ல SFXல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஃபிலிம் மேக்கிங் எடுத்துக்கிட்டா அதுல ஃபிலிம் மேக்கிங்னா எல்லாமே தான். லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நீ சின்னதா எடுத்தாலும் அது படம் தான், நீ பெருசா போய் எடுத்தாலும் அது படம் தான். இப்போது ஃபிலிம் மேக்கிங்லேயே சில பேர் இருப்பாங்க, இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க அப்படி இருக்காங்கன்னா மந்த்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா பொறுமையாக எடுத்து அதோட குவாலிட்டியை இது பண்ணி ஒரு 6 months ஒன்று இல்லை ஒரு பெர் இயர்க்கே ஒன்று அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஆனால் குவாலிட்டியாக நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் இப்போ பிகினராக இருக்கிறவங்களுக்கு குவான்டிட்டி முக்கியம்னு சொல்ல வரீங்களா இல்லை குவாலிட்டி முக்கியம்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது? ரெண்டுமே அது அதர் பார்ட் தான் நான் சொல்றேன். ரெண்டுமே ஒரு ஆப்ஷனல். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா பிராக்டிசிங். ஸோ நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கான கோர் என்ன, பிராக்டிஸ் பண்றது. கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ நம்ம அல்டிமேட்டா ஒரு 1 லட்சம் செலவு பண்றது நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்ல ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த 1 லட்சம் பண்ணி 1 லட்சம் வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா அதுல தேவையில்லாத ஷார்ட், நாட் ஓகே ஷார்ட் இருக்கக்கூடாது, அப்புறம் தேவையில்லாத ரீகட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப செலவு அதிகமாகும். அப்படி செலவாகும் போது எப்படி கம்பைன் பண்றது, அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கண்ட்ரோல் எப்படி பண்றது, லொகேஷன் கண்ட்ரோல் எப்படி பண்றது, காஸ்டியூம் கண்ட்ரோல் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் வெதர் கண்ட்ரோல் வந்தா என்ன பண்றது, ஈகோ கிளாஷ் வந்தா என்ன பண்ணது, ஸ்பாட்ல டயலமா வந்தா என்ன பண்றது, பேப்பர் ஒர்க்ல மிஸ்டேக் வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய இதுக்கே நிறைய பேருக்கு தானே இதெல்லாம் விஷயமே. இது வந்து 1 லட்சம் நம்ம காசு போட்டு பண்றோம்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பா 1 லட்சம் தைரியமா போடுவோம். கரெக்டா? இதுவுமே தெரியல நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே தெரியல. ஸ்கிரீன் பிளே ஏன் பண்றோம்? ஏன்னா அந்த செட்ல ஒரு 2000 பேர் இருக்காங்க, 2000 பேருக்கு காதுல போய் சொல்ல முடியாது. அதே மாதிரியே நான் ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு சின்னதா நான் ஒன்று சொல்றேன், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஸ்கிரீன் பிளே எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர், அதுக்கப்புறம் அது டைலாக், அதுக்கு எல்லாரும் பேசுவாங்க, இவ்வளவுதான் பேசிக்கா இருக்கு கோரா. பட் உண்மை என்னன்னா இப்ப ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு பேப்பரா கொடுக்குறோம். அந்த பேப்பரா ஃபார்ம் மாறதுக்கு இப்ப நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேசுறேன், ஒரு ஸ்டோரி லைனை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நாளைக்கு அதே ஸ்டோரி லைனை வேற வார்த்தையை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வார்த்தை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்காது. பட் பேப்பருங்கிறப்ப கான்ஸ்டன்டா இருக்கும், 10 பேர் படிச்சாலும் அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே டேம்குள்ள இருக்கும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன அதுல சொல்லிருக்கீங்களோ அதுதான் படம். அதுக்கால நீங்க எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறீங்க. அப்ப நீங்க ரிலீஸ் பண்ணும் போது அதுதான் எல்லாரும் பேச போறாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ண போறதுல என்ன இருக்கணுங்கிறத கிளாரிட்டியா வச்சுக்கிறது தான் ஸ்கிரீன் பிளேவை நம்ம யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? ரெண்டாவது விஷயம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி எழுதுறது, ப்ரொஃபஷனல் வே அப்படி சொல்றாங்க. ப்ரொஃபஷனல் வேங்கிறது உங்க க்ரூ அண்ட் காஸ்டிங்க டிபெண்ட்ஸ் பண்ணுது. இப்போ உங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னா டயலாக் ரைட்டிங் மாதிரி கூட எழுதலாம். பட் நீங்க ஆன் போர்ட்ல இருந்து யாரையோ கூட்டு வரீங்கன்னா அவங்க ஒரு மெத்தடை பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரியே ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னா இதுவரையும் ஸ்கிரீன் பிளே அதாவது இன்டீரியர் அந்த மாடலாவே பார்த்தோம்னா த்ரூஅவுட் ஒரு 150 டைப் ஆஃப் மாறி இருக்கு. எல்லாருக்குமே இன்டீரியர்ல அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அதுவே ஜென்ரேஷனா அந்த காலத்துல ஷேக்ஸ்பியர்ஸ் காலத்துல இருந்து மேடை நாடகம் அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல இருந்து இப்ப இருக்கிற ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அந்த அப்பனா அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க எல்லாருமே பேட்டர்னை பார்த்து ப்ரொஃபஷனலிசம் போறீங்க, பட் பேட்டர்ன் நீங்க ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. அதை படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது தான் ப்ரொஃபஷனலிசம். அதே மாதிரி நீங்க அப்ளை பண்றதுல ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப செக்கிங்லாம் இருக்காது. அதை நீட்டா அப்ரூவல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. புரியுது. அந்த இஷ்யூ வராது. அதாவது ஒரு கஷ்டமான ப்ராசஸை நிறைய பேர்கிட்டயே சேர்க்கணும் அப்படின்னா அது ஃபைனலா ஒரு பவுண்ட் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சு வருது. 24 கிராஃப்ட் இருக்குன்னா 24 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை கொடுத்துட்டா அவங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. நம்ம ஷெட்யூல் பண்ண நாளுக்குள்ளேயே ஈஸியாக முடிக்க முடியும். பிளஸ் இல்லீகலி இஷ்யூக்காகவும் அதை நம்ம பவுண்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ப்ரோ. நீங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒர்க் ஷாப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறையா பிகினர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெலாம். ஸோ இப்போ பிகினர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இப்போது எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு ஸ்டோரி போர்டா இல்லை ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லேயே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா, இல்லை ஸ்டோரியில் இதாகிறாங்களா, எந்த இதில் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க? அவங்க இதுல எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறது இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாரும் என்னன்னா அதை தாண்டி இருக்கிற விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. கேரக்டர்ஸ் அவங்க இண்டிவிஜுவலாவே பயப்படுற ஒரு விஷயம், பயப்படுறாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க. as a person அவங்கள சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கும். ஓகே. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு 3 years முன்னாடி நான் ஒரு விஷயம் படிக்கணும்னா த்ரூஅவுட் 20 ஆர்டிகல்ஸ் நான் படிப்பேன். இப்போ வந்து ChatGPTல போட்டா வரப்போகுது. ஆமா, நான் படிக்கிறப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம்லாம் எனக்கு புக்கு தான் வேணும், புக்கு நான் யார்கிட்ட கடன் வாங்குவேன். அதுக்கப்புறம் வெப்சைட்ல கத்துக்கிட்டேன், இப்ப ChatGPTல கத்துக்கிட்டேன். இப்ப கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது ChatGPT இருக்கு, அதே மாதிரி யூடியூப் இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால என்னன்னா பசங்க அதுல தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது ஈஸி ஆயிடுச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் எதுக்கு? பிரச்சனைங்கிறது தான் இங்க ப்ராப்ளமே. அந்த பிரச்சனை மட்டும் என்னன்னா இப்ப பிகினர்ஸ் எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றதுல தப்பு இல்லை, பட் சினிமாக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரு இந்த வீடியோ பாக்குறாங்க, நான் ஏதோ பிராக்டிஸ் பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா
ஒண்ணும் இல்ல, ஒரு படம் பாக்குறீங்களா, அந்த படம் பாக்குறத பார்த்து நோட்ஸ் எழுது. இந்த ஒரு டயலாக என்ன ஷார்ட்ல சொல்லியிருக்காங்க தெரியலன்னா யூடியூப் வீடியோ பாரு. நீ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு படம் பார்த்தீங்கன்னா நீ படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்னன்னு சொல்லி டீ கடையில உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அதை பண்ணாம படம் பார்க்கவே அந்த டயலாக் எழுதி பக்கத்துலயே ஷார்ட் லிஸ்ட் எழுது. டயலாக் எழுதி ஷார்ட் தெரியலையா போய் யார்ட்டையோ கேளு. நான் லிட்டரலி அப்படிதான் பண்ணிருக்கேன். த்ரூஅவுட் ஒரு அதான் சொல்றல ஒரு 4000 படம் பார்த்திருக்கேன்னா ஒரு 100 படத்துக்கு நான் எழுதியிருப்பேன். ஓகேவா? சோ அதனால எனக்கு ஏன் ஒரு ஸ்லோ வைக்கிறாங்க, ஏன் ஒரு சைலன்ஸ் வைக்கிறாங்க, ஏன் ஒரு ஹை வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டு இருக்க முடியாது ஜி. இவங்க படம் பாக்குறாங்க, பேரலா அதுல இருக்கிற ஸ்கிரீன் பிளே எழுதுறாங்க, அது ஷார்ட் பக்கத்துலயே எழுதுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் இப்படி பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா. செகண்ட் ப்ராப்ளம் படத்தை மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஹெட்செட் போட்டு ரோட்ல நடக்க சொல்லுங்க, ஆடியோ மட்டும் கேட்க சொல்லுங்க. ஏன் ப்ரோ? அப்படின்னா தான் ஆடியோ நாலேஜ் வரும். அந்த ஆடியோ கேட்டுட்டு சில இடத்துல டயலாகே எல்லாமே மோனோலாகா போயிருக்கும், இல்லாட்டி வந்து பிஜிஎம்மோட போயிருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அடுத்த டயலாக்ஸ் வச்சு அவங்களே கெஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு படம் பாக்குறப்ப பார்த்தா விஷுவல் ஆக்டிங் வச்சு அது மாறி இருக்கும். ஓகே ஓகே. இது சார்லி சாப்ளின்ல அந்த டைம் படம் பார்க்கறவங்களுக்கு இதோட புரியும். ஓகே. முருகதாஸ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை மியூட் பண்ணிட்டு பாருங்க, உட்காந்து ஒரு தனி ரூமில் உட்காருங்க, மியூட் பண்ணிட்டு பாருங்க, அப்புறமா மியூட் பண்ணி ஒன்ஸ் பார்த்துட்டு திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி ஷார்ட் போயிருக்கு, அதுக்கு எப்படி சவுண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ ஃபிலிம் மேக்கிங்னாலே ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நம்ம யாரும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை, பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருக்கோம்ல, இப்போது ஃபேமிலி வைஸும் சரி இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, இப்போ எப்படியோ நம்மளை ஒரு ஃபெயிலியராக மற்றவங்க நம்மளை கன்சிடர் பண்ணுறாங்க, பார்க்கும்போது நம்மளை ஒரு ஃபெயிலியராக மற்றவங்க பார்க்கும்போது அதை எப்படி பர்சனலாக எடுத்துக்காம நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் இதாக மூவ் ஆன் பண்ணி இன்னும் ப்ராசஸ்லேயே இருக்கீங்க, இன்னும் எப்படி ஓடும் குதிரையாகவே இருக்கீங்க சொல்கிறேன். இன்னும் மூவ் ஆன் ஆகலை சரிங்களா, வெளியே காட்டலை. கமல் சார் சொல்லுவார்ல, யாரு தைரியமானவனா தைரியமா நடிக்கிறவன் தான் தைரியமானவன் சொல்லுவார்ல, வீரன்னா யாரு வீரமா நடிக்கிறவன் தானே. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். பட் நான் என்ன அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் நான் இதை பண்றேன்னா எனக்கு வேற வேலை தெரியாது. எல்லாரும் கேட்கறது சரி இதை விட்டுட்டு வேற என்ன வேலை செய்ய, எனக்கு வேலை தெரியாது. அப்ப நான் என்ன பண்ண அடுத்தது, நான் இது வரையும் 23 இன்டர்வியூஸ் ஏறி இறங்கியிருக்கேன், 6 UX ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கோர்ஸ் 2-3 அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரியே நான் ஐடியில் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரையும் நான் 2 பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல ஏறி இறங்கியிருக்கேன். பிரச்சனை வந்து நான் பேரலா சொல்றேன், மணி ஏர்ன் பண்றதுலாம் ட்ரை பண்ணி நானும் பண்றேன். ஃப்ரீலான்சிங்காவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், போட்டோ செல்லிங் நான் ஃபோட்டோகிராஃபி செல்லிங் நான் பண்ணியிருக்கேன், டைரி செல்லிங் நான் பண்ணியிருக்கேன், புக் ரைட்டிங் பண்ண போறேன். நான் இது எல்லாமே பேரலா ஏதோச்சும் பண்றேன், உருப்பட மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? வீட்டுல எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பயுமே கையில புக் இருக்கும், இல்ல கையில நோட் இருக்கும், கையில லேப்டாப் இருக்கும். அவங்கள்ட்ட என்கிட்ட பேசுற டைமே கொடுக்க மாட்டேன். நான் டைம் கொடுத்தாதானே ஏதோ ஒன்று பேசுவாங்க, அந்த டைமே நான் கொடுக்க மாட்டேன். பார்த்தாலே பயப்படுவாங்க, இவனோட படிச்சுட்டே இருக்கான், இவனோட எழுதிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அட்வைஸ் பண்ணவே. அதே மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்படின்னா நான் தான் ஃபைனல் டிசிஷன், நான் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுங்கிறது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இனிஷியல் டேஸ்ல கலாச்சாங்க, மச்சான் இதெல்லாம் எதுக்குடா உனக்கு அப்படின்னாங்க. அப்புறம் அவனுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க, இப்படி பண்றா அப்படி பண்றா, அவங்கள மாதிரி பண்றான்னு சொல்லும் போது அவங்கள்ட்ட இருந்து டிப்ஸை கெயின் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்னாலதான் இங்க இருக்கிறேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவே ஒரு 12,000 20,000 அப்போ அவங்க கடன் கொடுத்துருப்பாங்க, எனக்கு இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. இதுதாண்டி நிறைய எல்லாருமே எனக்கு இப்ப ரீசெண்டா பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா இருக்கும்போது உட்காந்து அழுக வேண்டியதா, வேற வழி இல்லை. இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா, பிகினராக இருக்காங்க, அவங்க சர்வைவல்காண்டி ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உங்கள் சஜஷன் எதுவும் இருக்கா? மீன்ஸ் எப்படின்னா, இப்போது பேஷன் அப்படின்றது ஃபிலிம் மேக்கிங்னு வச்சுக்கோங்க, பட் சர்வைவல் ஜாப் அப்படின்னு ஒன்று ஏதோ ஒன்று வச்சுக்கணுமா இல்லை? ஓகே, நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சு. இப்போ என்னன்னா, இப்போ காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜ் முடிச்சோடனே சினிமா தான் எனக்கு கனவு, காலேஜில் எனக்கு படிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தாலும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து பேக்கப் இல்லை. நான் 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் 6 months அப்ஸ்கவுண்ட் ஆயிட்டேன். ஏன்னா நான் ஐடி போனதுக்கான ரீசன் ஐபோன் இல்ல, என்னோட மொபைல் வாங்குறதுக்காக போனேன். விஐபி கதை தான், மொபைல் வாங்கணும்னு நின்னுட்டேன். எனக்கு அது வேலையோட சீரியஸ்னஸ் தெரியும், எனக்கு இன்ன வரையும் தெரியல, எதோட சீரியஸ்னஸ்மே எனக்கு தெரியாது. சினிமான்னு இருக்கிற கோரான ஆள் அப்படி இருக்குனால நான் லைஃப்ல ஃபீல் பண்றதா சொல்றேன். இப்ப நான் ஒரு வேலைக்கு போலான்னு ஃபீல் பண்றேன், எங்க அம்மா ஃபீல் பண்றாங்க, எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட செல்ஃபிஷான ரீசனுக்காக, சினிமா செல்ஃபிஷான ரீசன், பேப்பர் நீங்க தான் எழுதுறீங்க, உங்களுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து உட்காடுறாங்க, உங்களுக்காக ப்ரொடியூசர் காசு போடுறாங்க, அத்தனை பேர் வேலை செய்யறாங்க, அதெல்லாம்
எதுக்கு உங்களோட செல்ஃபிஷான அந்த பேப்பருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிற வரையும் நீங்க செல்ஃபிஷ் தான், அது மாறவே மாறாது, மாற்றவும் முடியாது. ஆனா அது ஃபேமிலியில இந்த மாதிரி நீங்க சொன்ன விஷயத்துக்குலாம் பேக் ஃபயர் ஆகும். அதுதான் என்ன சொன்னா, ஒரு வேலையை பார்த்துட்டீங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா இது முடிச்சுட்டு கூட போய்க்கலாம். இல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நானுமே கம்பெனி ஸ்டார்ட் அப் ஒர்க் போயிட்டு இருக்கேன் எனக்கு, ஓகேங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம், நான் ஸ்டார்ட் அப் ஒர்க் போயிட்டு இருக்கு. பேரலா என்னோட கம்பெனி ஸ்டார்ட் அப் ஒர்க் போயிட்டு இருக்கு. நானும் கம்பெனி பேக்கப் வச்சிருக்கேன். இப்போ எல்லாருமே பேக்கப் வச்சிருக்காங்க. பேக்கப் வைக்கிறது உங்க ஃபேமிலிக்காக ஆன்சர் சொல்றதுக்கு தான் பேக்கப் வைக்கிறீங்க, உங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக இல்லை. வீட்டுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்காக வேலைக்கு போகும். ஓகே ஓகே ப்ரோ. இனி வரப்போகிற ஒரு காலத்தில் ஆஃப்டர் 10 years அப்படின்றப்போ அதில் எந்த மாதிரி ஜானரில் வர சினிமா வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹாரராகவே வந்துட்டு இருந்தது, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா காமெடியாகவே இருந்திருக்கும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் 90s ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி குரூப்பாக கூட்டு குடும்பம்னாலே அப்படி எடுத்திருப்பாங்க. இப்போது அடுத்த ஒரு 10 yearsல எந்த மாதிரி இருக்கிற படங்கள்லாம் அதிகமாக நிறையா பேசப்படும், நிறைய பேருக்கு ஆடியன்ஸ்க்கு கமர்ஷியலாகவும் ஒரு ஸ்டோரியாகவும் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதனால எல்லாரும் ஏத்துக்கணும். அப்ப இருந்த எக்கானமிக்கல் ஸ்டேட் வேற, தேட்டரிக்கலான ரூல்ஸ் அண்ட் தேட்டர். அதே மாதிரி நான் அந்த வீடியோஸ்ல தேட்டரிக்கல் பாலிடிக்ஸ் நான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சில இடத்துல ப்ரொடக்ஷன் பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சில இடத்துல இருக்கும், அதனால சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே லேட்டர் தென் வந்து கம்மியாயிட்டே வரும். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல அப்படி வருது, அந்த படத்துல அப்படி வருது, கேரளால இப்படி வருது, கண்ணால அப்படி வருது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பேக் அண்ட் விஷயத்துல கொஞ்சம் சில பேர் மெச்சூர்டா இருக்காங்க, சில பேர் மெச்சூர்லெஸ்ஸா இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இம்பேலன்ஸா இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இம்பேலன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஈகோ இஷ்யூ தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆடியன்ஸ் இப்படிதான் சொல்லி ஒரு பேட்டர்னை வந்து யாரு வைக்கிறாங்களோ அதான் மேட்டர். இப்ப லோகேஷ் கனகராஜ் ஆக்ஷன் படம் வச்சனால தான் அடுத்த ஆக்ஷன் படம் வருது. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து டிராமான்னு வச்சனால தான் அடுத்த டிராமா வருது. இப்போ அடுத்து யாரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்களோ, எது நல்லா கலெக்ஷன் பண்ணுதோ அது அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட்ங்கிறது இங்க மாறிக்கிட்டே இருக்கும், டைரக்டர் இங்க மாறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி ஜானர் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இது எப்படி ஒரு ஆடியன்ஸா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள போங்க. அதிகமா தியேட்டருக்கு எது வருதோ கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பா வெல்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மித்து நான் உடைச்சிடுறேன், ப்ரொடியூசர் எல்லாம் கெட்டவங்க, வில்லன்ஸ், கதையிலக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா. சோ அது நான் என்ன சொல்ல, அது வந்து ஒரு பயங்கரமான மித்து. நான் எவால்வ் ஆகிறனால சொல்றேன். அவங்க ஒரு ப்ரொடக்ஷனா ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்றாங்க. ரிச்சுவல் மீன்ஸ் அவங்க ஒரு SOP மாதிரியோ இல்லாட்டி ஒரு ரெகுலர் பேட்டர்ன் மாதிரியோ அவங்க ஃபாலோ பண்றாங்க. இங்க எப்படின்னா நம்ம ப்ரொடியூசருக்கு நம்ம கொடுத்தோம்னாலே அவங்க பின்னாடி பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதுல என்ன கரெக்டா இருக்கு, தப்பா இருக்கு, அப்படி எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கு டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும், ஓகேங்களா. இப்ப நிறைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல லேட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, அது சொல்றதுக்கு ரீசன் வந்து டிஸ்கஷன் நடக்கும். அதனால நான் எல்லா கிரியேட்டருக்கும் சொல்றது என்னன்னா, எல்லா டைரக்டருக்கும் சொல்றது என்னன்னா, நீங்க எழுதுறதுக்கு ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் வைங்க. ரிசர்ச் மெட்டீரியல் இல்லைன்னா இது ஏன் வைக்கிறீங்க, இது எதுக்கு வைக்கிறீங்க, அதுக்கு ரீசன் சொல்லினா தூக்கிடலாம். ரீசன் வச்சுட்டு பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்ல கதையா இருக்கு, நல்ல கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னா காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. நிறைய காசு கொடுக்க ரெடியா இல்ல, பட் காசு கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க. அப்படி இல்ல, சரி ஓகே எனக்கு வந்து ப்ரொடியூசர் மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னா கதையில ஒரு பிளாக் எடுத்துட்டா இன்னொரு பிளாக் புரியாது, அந்த மாதிரி ரைட்டிங்ல ஒர்க் பண்ணணும். இப்ப நான் அப்படிதான் ஒர்க் பண்றேன், என்னோட டீம் வச்சு நான் எழுதிட்டு இருக்கேன். இப்ப என்னோட ஒரு சிங்கிள் எடுத்தா எல்லா சிங்கிளும் உடஞ்சிரும். ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன், உங்க ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, ஆமா ப்ரோ, உங்க ஃபாலோவர்ஸ் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து என்னோட ஒரு பில்லர்ஸாக பார்க்குறேன் ப்ரோ. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நம்ம ஏதோ கதை சொல்ல போகிறோம், பிச் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து இப்போ நமக்கு பிராண்டிங் இருக்கா, நம்ம யார் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறதே என்னோட ஃபாலோவர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அவங்களால தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஏதோ பிளான் வச்சிருக்கீங்களா? சும்மா கேட்குறேன். இல்லை ப்ரோ, கன்ஃபார்ம் இப்போ நம்ம க்ரோ ஆகும் அப்படின்னா இடனாவே இருக்கட்டும், அது சொல்லாமே இருங்க. ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. இன்னும் நானும் சொல்ல. ஓகே ஓகே. ஸோ எப்படி என் பேரை சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்கேனோ அதே மாதிரியே என்னோட அடுத்தடுத்த விஷயம்லாம் நான் மறைச்சு வச்சிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, இன்னும் பொறுமையா எல்லாம் சொல்லலாம். ஓகே ப்ரோ. இப்போ லாஸ்டா ஒரே ஒரு சின்னது, இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்காக நீங்க சிம்பிளா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளா இப்போ ஷார்ட் ஃபிலிம் வருவோம். ஏன்னா நானுமே இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் போகணுங்கிற போயிட்டேன். இப்போ ஷார்ட் ஃபிலிம் இருந்தப்ப எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ வந்து காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ காலேஜ் படிக்கிற இன்ட்ரோவர்ட், யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்ட்டு இன்ட்ரோவர்ட், அதே மாதிரி யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன், ஆனா நான் படம் பண்ணணும், இப்படிதான் முக்காவாசி பேர் இருக்காங்க, கரெக்டா. இவங்க படம் பண்றது ஈஸியான்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப படம் பண்றதுக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் நடிக்க தெரிஞ்சவங்க, இந்த 3 பேரோட கான்டாக்ட் நம்ம ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எங்கெங்க வாடகை கிடைக்குது, எங்க ரெண்ட் கிடைக்குதுங்கிற அந்த பேமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமர்ஸ் கிட்ட கேட்காம அவங்களா தேடி கண்டுபிடிக்கணும், ரோட்ல இறங்கணும், நேர்ல போகணும். இன்ஸ்டாகிராமர்ஸ் கிட்ட கேட்கறதே ஃபர்ஸ்ட் தப்பு தான் என்னை பொறுத்தவரையும் கேட்டா. ஏன்னா என்னோட லொகேஷன்ல இருக்கிறது என்னால சொல்ல முடியும், அவங்க லொகேஷன்ல இருக்கிறது அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கும், அவங்க வீதியில இருக்கிறது அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இப்ப
இது இல்ல ஃபியூச்சர் ஃபிலிம்க்கே நாமளே கேமரா வாடகைக்கு வாங்கிட்டு இருக்கோம், அதுவே இங்க தெரியாது. ஓகேங்களா, நாமளே கேமரா லைட் எல்லாமே ரெண்ட் வாங்கிட்டு தான் சினிமாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப ரெண்ட் எங்க வாங்கணும், அது எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நெட்வொர்க்கிங் பண்ணிட்டீங்க, காசு ரெடி பண்ணிட்டீங்க, காசுக்கான எவ்வளவு காசுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காசு ரெடி பண்றதுக்கான ஒர்க் பண்ணுங்க. இப்ப காசு ரெடி பண்ணிட்டீங்க, அரைகுறையா ரெடியா இருந்தாலும், இப்ப காசு அரைகுறையா இருக்கு, காஸ்ட் அண்ட் குரூ இருக்குனாலும் ஷூட்டுக்கு போகலாம். ஓகே, காசு நிறைய இருக்கு, காஸ்ட் அண்ட் குரூல ஏதோ பிரச்சனைனாலும் ஷூட்டுக்கு போகலாம். இல்ல லொகேஷன் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எது இருக்காலும் நீங்க ஷூட்டுக்கு போகலாம். ஓகே, இப்ப ஷூட்டுக்கு போறதுக்கான விஷயம் முடிஞ்சு. இப்ப நான் பிகினர் ஃபர்ஸ்ட் படம் பண்ண போறேன் அப்படின்றப்ப முதல்ல திமிரா போக கூடாது. ஸ்பாட்டுக்கு எப்படி பண்ணி காட்டுறேன் பாடுறா அப்படின்னு போகாம நம்ம பண்ணலாம் மச்சான் அப்படிங்கிற வேர்டை மட்டும் சொல்லுங்க. இங்க நிறைய பேர் பண்றது அப்படின்னா, நான் திமிரா பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பண்ணாதீங்க. திமிரா இருக்காதீங்க, எகத்தாளமா இருக்காதீங்க. நான் தாங்கிற கர்வத்துல இல்லாம ஒலைட்டா நான் கத்துக்க வந்திருக்கேன், கத்துக்கிறேன். இப்ப தப்பு பண்ணிட்டு படங்களை பாக்குறேன், படிக்கிறேன். அதே மாதிரி படம் ஃபெயிலியர் படம், நானே சொல்றேன், படம் சக்சஸ் படம் ஆகிறது ரொம்ப டீல் கஷ்டம். உங்ககிட்ட காசு இருக்கு, காஸ்ட் இருக்கு, குரூ இருக்கு, லொகேஷன் இருக்குன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். இது எல்லாமே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன பண்ணும், அப்ப என்னன்னா இப்போ ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப கேரக்டரா நீங்க அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டு, நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறப்ப பேசக்கூடாது. பட் ஸ்பாட்டுக்கு போறப்ப நீங்க என்ன தப்பு நடந்தாலும் என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, மச்சான் நீ சொல்லிடணும்டா, இந்த வேர்ட்லயே முடிச்சு விட்டுருவாங்க உங்களை. நீ சொல்லியிருந்தா நான் ஒழுங்கா பண்ண போறேன், நான் என்ன எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க நல்லவனா இருக்கணும் தான் பார்ப்பாங்க. வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம நல்லவன் நினைச்சேனே அப்படிதான் சொல்லிட்டு போவோம், கரெக்டா? சோ அதெல்லாம் நான் அவங்கள எல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. நான் வந்து கத்துக்க வந்திருக்கேன், தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் அடுத்து படிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் பண்றதே ஒரு இழுத்து மூச்சு விடுற கணக்கு தான். நம்ம எஃபோர்ட் போட முடியும். இப்ப வந்து நான் பேசுறவன் கிடையாது, வெட்டியா பேசுறவன் கிடையாது, எஃபோர்ட் போடுறவன். இதுக்காக தான் நீங்க ஷார்ட் பிலிம் பண்றீங்க. ஸ்டீல் லைக் ஆர்டிஸ்ட் இந்த புக்கு படிங்க, அப்புறம் ஜெயகாந்தனோட புக்கு படிங்க, அப்புறம் பிலிம் புக்னா நான் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிறிஸ்டோபர் புக்கரோட ஒரு புக் இருக்கும், அதை படிங்க. சேவ் த கேட் படிங்க, அதே மாதிரி கில் த கேட்னு ஒண்ணு இருக்கும். சேவ் த கேட் எல்லாம் தெரியும், கில் த கேட் தெரியாது, அதுவும் கூட படிக்கலாம். இது இன்னும் தாண்டி நிறைய இருக்கு ஜி, எல்லாம் வேணா சரிங்களா? சோ ஏன்னா த்ரூ அவுட் ஆர்டிகல்ஸ் மட்டுமே ஒரு 2000 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒரு மேஜர் ஆர்டிகல்ஸே ஒரு மினிமம் 20 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதை சொல்ற 4 வருஷம் அசிங்கப்பட்டுட்டேன், திருப்பி எல்லாம் அசிங்கப்பட மாட்டேன். அதனால படிச்சதுதான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஃபைனலா ஒரு பர்சனல் கொஸ்டின். இப்போ நான் வந்து உங்ககிட்ட பாட்காஸ்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மெசேஜ் பண்ணோம். நீங்க நல்லா வீடியோ பண்றீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்பர் ஷேர் பண்ணி பேசுறப்போ நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பாட்காஸ்ட் பண்ணணும் ப்ரோ, பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இதை ஏன் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க ப்ரோ? இப்போ அதுக்கு ரீசன் என்ன, என்னோட ஏடிஸ். நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணாம இருக்க டைம்ல நான் இப்பதான் மொபைல் யூஸ் பண்றப்ப என்னோட டீம் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ போறாரு, ஒரு ஷேர் பண்ண ரீல் தான் நீங்க. உங்க ரீல்ஸை பார்க்கும்போது வேல்யூபிள் கண்டென்ட் சொல்றாங்க, ஓகே நம்ம அப்ரிஷியேட் பண்றது, ஒரே கிரியேட்டர்ஸ் ஒரே நீஷ்ல பண்றோம் அப்படிங்கறத அப்ரிஷியேட் பண்றோம். அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ எனக்கு என்னன்னா, நான் எல்லாத்துலயும் ஃபோன் பேசுற பழக்கம் எனக்கு இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி நான் ஃபோன் பேசுறப்ப நீங்க ஒன்னு சொல்லுங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஓகே, எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் நாலேஜ் ஷேர் பண்ணும். ஏன்னா நிறைய பசங்க வராங்க ஜி, உங்களுக்கு தெரியாதா? நிறைய பசங்க வராங்க, அவங்க கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கு, அது நம்மளால சொல்லவும் முடியல. ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு, அவங்களை ஹர்ட் பண்றது நம்மளோட போர் கிடையாது. நாமளும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் தான் நினைக்கிறோம். இப்ப என்னன்னா என் சேனல் மூலியமா சொல்லி நான் திமிரு காட்டுறதுக்காக இங்க வரல. எனக்கு வந்து எந்த சேனல் யாரு கதை எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னன்னா எல்லாருமே படம் பண்ணும், யார் வேணா படம் பண்ணுங்க, ஒழுங்கா பண்ணுங்க. ஏன்னா எனக்கு மொக்க படம் கமாண்ட் வரும்போது நான் அழுதேன். அவ்வளவு கஷ்டப்படி படம் பண்ணிட்டு அந்த பேர் வரப்ப நான் அழுதேன். அந்த அழுகிறதோட எமோஷன் இங்க யாருக்குமே தெரியல. ஓகே, அவங்க என்னன்னா அது மிஸ்டேக் சொல்றாங்கல்ல, நான் கத்துக்கிறேன், அது அப்படி இருக்க கூடாது, அழுகணும். அப்படின்னா தான் உண்மையா இருக்கிறோம். அப்ப என்னன்னா நிறைய பசங்க, அட்லீஸ்ட் உங்க சேனல்ல எனக்கு தெரியாதவங்க இருக்கலாம், அந்த பசங்களுக்கு நாலேஜ் எனக்கு என்னன்னா, நான் இது ரெகுலராகவே எல்லா இடத்துலயும் போய் பண்றேன். நான் போன ரேடியோவா இருந்தாலும் சரி, சேனல்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இப்ப புதுசா வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் பேசிட்டு இருக்கிறதா அந்த ரீசனா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் இப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படியோன்னு போகணும்னு பாத்துருக்கேன். நான் படம் பண்ணிட்டுனா திருப்பி கீழே இறங்கி வரவே மாட்டேன், இந்த மாதிரி படமே மாட்டேன். நான் படம் பண்ணிட்டு அப்படியே மேல போயிட்டு இருப்பேன். மேல போறதுக்குள்ளார எவ்வளவு பேருக்கு நான் அவேர்னஸ் பண்ண முடியுமோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு நான் அப்படியே மேல போயிட்டேன்னா த்ரூ அவுட் என்னோட டீமோட ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. உங்களை மாதிரி எந்த கிரியேட்டர் இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு இது யூடியூப்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ வரும், கரெக்டா? சோ இப்படி வரப்ப ரெண்டுலயுமே இருக்கும்போது எந்த கிரியேட்டர்ஸா இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க, அதே மாதிரி பிரதருக்கும் டிஎம் பண்ணுங்க, 2 பேருமே வரும். இல்ல உங்களுக்கு இருந்தாலும் வரும், எங்களுக்கு எதுவே பிரச்சனை இல்லையா ஜி. எங்களுக்கு யார் வந்து கொலாபரேட் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கொலாபரேஷன் பண்றது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வியூஸ் ஏத்துறதுக்காக, கரெக்டா? பட் கொஞ்சம் நாலேஜ் ஷேர் பண்றது கொஞ்சம் மிங்கிள் பண்ணீங்க அப்படின்னா
அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒர்க் பண்றது ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பையன், கிராமத்துல உட்கார்ந்து இருக்கிற பையன். அந்த பையன் ஏன்னா எங்க ஊர் யாருக்குமே தெரியாது, எங்க ஊர் யாருக்கும் தெரியாது, எங்க வீட்டுல பெரிய ஆள் கிடையாது, என்கிட்ட கையில காசு கிடையாது, மூணுமே இல்லாம இப்ப வந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சோ இது எனக்கு இவ்வளவு தூரம் பண்றது காரணம் என்னோட நாலேஜ். இதை நான் ஷேர் பண்றேன். இதே மாதிரியே வேற ஒரு கிரியேட்டர் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இப்ப எனக்கு பண்ணீங்கல்ல, அதே மாதிரி அடுத்த கிரியேட்டர் எனக்கு நான் பண்ணல, நான் பேசல, அட்லீஸ்ட் இவர்கிட்ட உங்ககிட்ட பேசினாருங்க அப்படின்னா நீங்களே ஒரு ரொட்டீனா கொண்டு போனா கூட ஹெல்த்தி வேவா இருக்கும் கிரியேஷன்ஸ்ல. ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெதர் சேனல்ல போய் பாருங்க, அதுக்கப்புறம் என்னோட சேனல்ல இருக்கும், விசிட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் டைமிங் அண்ட் நீங்களும் உங்க கோலை வேகமாக அச்சீவ் பண்ணுவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ப்ரோ.